அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமபானை எதிர்நோக்கி இருக்கிறோம். எனவே ஒவ்வொரு காலத்திற்குரிய சட்டதிட்டங்களை அறிந்து கொள்வது நமது கட்டாய கடமை. ஒரு மனிதர் பொதுவாக வியாபார சட்டத்தை அறிந்து கொள்வது, வியாபாரத்தின் சட்டத்தை அறிந்து வைத்திருப்பது அவருக்கு பொதுவான கடமை, ஃபர்து கிஃபாயா, பொது கடமை. போதுமானவர்கள் அதனை அறிந்து கொண்டால் போதுமானது. ஆனால் ஒரு மனிதன் வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கு முடிவெடுத்து விட்டால் அந்த வியாபாரத்தை பற்றி சரியான அறிவை, பூரணமான அறிவை, தெளிவை பெற்றுக்கொள்வது ஃபர்து ஐனாக மாறிவிடுகிறது. எனவேதான் இப்பொழுது நாம் ரமபானை எதிர்நோக்கி இருக்கிறோம், நோன்பு நோக்க இருக்கிறோம். எனவே இது பற்றிய சட்டதிட்டங்களை நாம் உரிய முறையிலே புரிந்து கொள்வது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே முதலாவதாக நாம் இந்த நோன்பு, ரமபான் மாதத்திலே நோன்பு பிடிப்பது யாருக்கு கடமை, யார் நோன்பு பிடிப்பது கட்டாய கடமை என்பதை நாம் பார்ப்போம். முதலாவது நிபந்தனை, நோன்பு நோட்பவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். ஒரு காஃபிர் நோன்பு நோற்றால் அந்த நோன்பு செல்லுபடியாக மாட்டார். இரண்டாவதாக அவர் வயது வந்தவராக இருக்க வேண்டும். பாலிக் என்று சொல்வோம், வயது வந்தவராக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு சிறுபிள்ளை நோன்பு நோற்றுவிட்டால் அது கூடுமா கூடாதா என்று கேட்டால் நோன்பு கூடும், ஆனால் அதற்கு கடமை கிடையாது. விரும்பினால் அந்த நோன்பை விடலாம், விரும்பினால் அந்த நோன்பை தொடரலாம். ஆனால் காஃபிர் நோன்பு நோற்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது. அடுத்ததாக ஆகில், அவன் புத்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். புத்தி இழந்தவனாக, பைத்தியக்காரனாக அவன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவனுடைய நோன்பு செல்லுபடியாக மாட்டாது. அடுத்ததாக பிரயாணம் செய்யாதவராக இருக்க வேண்டும். பிரயாணம் செய்யாதவராக இருக்க வேண்டும். எதற்காக வேண்டி? நோன்பு நோட்பது கடமையாகுவதற்காக. நோன்பு பிரயாணத்தில் இருப்போர் நோன்பு முடிக்கலாமா என்று கேட்டால் பிடிக்கலாம், நோன்பு நோட்கலாம். நோன்பு செல்லுபடியாகுமா என்றால் செல்லுபடியாகும். ஆனால் அவருக்கு கடமையா என்று கேட்டால் இல்லை. நோன்பை விடுவதற்கு அவருக்கு அனுமதி அளித்திருக்கிறது இஸ்லாம். அடுத்ததாக காதிர், சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். நோன்பு நோட்பதற்கு சக்தி இருந்தால்தான் ரமதான் மாதத்தில் அவர் நோன்பு நோட்க வேண்டும். இல்லாவிட்டால் நோன்பு நோட்காமல் அதற்குரிய பரிகாரங்கள் என்ன இருந்ததை நாம் பின்னால் பார்ப்போம். எனவே நோயாளியாக இருப்பவர், நோன்பு பிடிக்க முடியாத அளவு நோயாளியாக இருக்கிறார், அல்லது வயது முதிர்ந்தவராக இருக்கிறார், இப்படி பல காரணங்களினால் சக்தியற்றவர்களாக இருப்பவர்களுக்கு நோன்பு ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்பது கடமை கிடையாது. அடுத்ததாக எந்த விதமான தடைகளும் இல்லாமல் இருக்க வேண்டும். மார்க்க ரீதியான தடைகள் அவர்களுக்கு இருக்கக்கூடாது. உதாரணமாக பெண்கள் ஹைது, நிஃபாஸ் போன்ற மாதவிடாய் இவைகள் ஏற்பட்ட பெண்கள் நோன்பு நோட்பது கூடாது, நோன்பு நோட்பது கூடாது, ஹராம். அடுத்ததாக நோன்பினுடைய ருக்குன்கள், கட்டாய கடமைகள் இந்த இரண்டு விடயங்கள் இல்லாமல் அந்த நோன்பு செல்லுபடியாக மாட்டாது. இரண்டு விடயங்களை செய்யாமல் அந்த நோன்பு செல்லுபடியாக மாட்டாது. முதலாவது விடயம் என்ன? ஃபஜ்ருக்கு முன்னால் நியத்து வைத்தல். ஃபஜ்ருக்கு முன்னால் நியத்து வைத்தல். அதிலே நாம் ரமதானுடைய ஆரம்பத்திலே 30 நோன்புகளும் நோட்பதற்கு முடிவெடுத்து விட்டால் அதுவும் போதுமானது. அப்படி இல்லாமல் ஒருத்தருக்கு நாளைக்கு நோன்பா இல்லையான்னு தெரியாது, ரமதான் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியாது, பகலையில் தான் காலையில் முடிச்சு பார்க்குறாரு, 7-8 மணிக்கு, அப்போ தான் தெரியும் அவருக்கு ரமதான். இப்போ இந்த நேரத்தில் இருந்து அவர் நோன்பு நோட்டால் அந்த நோன்பு செல்லுபடியாகுமா? செல்லுபடியாக மாட்டாது. காரணம் என்ன? அவர் ஃபஜ்ருக்கு முன்னால் நியத்து வைக்கவில்லை. ஃபஜ்ருக்கு முன்னால் நியத்து வைக்க, நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம், நோன்பு பிடிப்பது நோன்பு நோட்பது என்று சொல்கிறோம், அதை நியத்தை தான் சொல்கிறோம், சஹர் செய்வதை அல்ல. சஹர் செய்வது நோன்பு நோட்பதற்கு அடையாளம் அல்ல, அது ஒரு சுன்னத்தான காரியம், ஒரு சுன்னத்தான காரியம். ஆனால் ஒரு மனிதர் சஹர் செய்கிறார் என்று சொன்னால் அவரிடத்திலே ஆட்டோமேட்டிக்காக என்ன நியத்து வந்து விடுகிறது, நியத்து வந்து விடுகிறது. சிலரை பார்க்கிறோம் என்ன என்றால், சில இடங்களிலே சஹர் செய்துவிட்டு அதான் சொல்வதற்கு முன்னால் நீயத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். என்ன சொல்லிக் கொடுப்பார்கள்? நீயத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். வாங்க சொல்றதுக்கு முன்னால நீயத்தை சொல்லுங்க. அப்படி ஒரு வளமை இஸ்லாத்தில் இல்லை, அப்படி ஒரு முறை இஸ்லாத்தில் கிடையாது. நாம் நோன்பு பிடிக்கிறோம் என்று இரவிலே தயாராகுவதே போதுமானது. அது போதாதற்கு காலையிலே ஒரு நாளும் எழும்பாத நேரத்தில் எழும்பி இருப்பதே நாம் நோன்பு நோட்பதற்கு முடிவெடுத்து விட்டோம், நியத்து வைத்து விட்டோம் என்பதற்கு மிக தெளிவான ஒரு ஆதாரம். எனவே அதை விட்டுவிட்டு இஸ்லாத்தில் இல்லாத காரியங்களை நாம் புகுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததாக இரண்டாவது கடமை, நோன்பு செல்லுபடியாக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நியத்து வைக்க வேண்டும் ஃபஜ்ருக்கு முன்னால். இரண்டாவது என்ன? நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை விட்டும் ஃபஜ்ரிலே இருந்து, ஃபஜ்ருடைய அதானிலே இருந்து
சூரியன் மறையும் வரைக்கும், ஃபஜ்ருடைய அதானிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து நாம் தவிர்ந்திருப்பது, இந்த இரண்டும் தான் என்ன நோன்பினுடைய கடமைகள், நோன்பு செல்லுபடியாகுவதற்கான கடமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் இரண்டாவதாக சொன்ன அந்த நிபந்தனை, அந்த கடமை என்ன? நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னோம். இப்பொழுது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று சொன்னால் என்ன, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று சொன்னால் என்ன என்பதை நாம் சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அப்யது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். நீங்கள் இந்த ரமதான் மாதத்தை அடைந்து விட்டால் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸும், உங்களில் யார் இந்த ரமதான் மாதத்தை அடைந்து விடுவார்களோ அவர்கள் என்ன செய்யட்டும், அவர் அந்த மாதத்திலே நோன்பு நோட்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டாயப்படுத்துகிறார். எனவே யாரெல்லாம் இந்த பிறையை கண்டுகிறார்களோ, அந்த பிறையை கண்டதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் நோன்பு நோட்பது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகுலு வஷ்ரபு, நீங்கள் ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் உண்ணுங்கள் குடியுங்கள். எனவே ஃபஜ்ர் உதயமாகிவிட்டால் என்ன செய்ய வேண்டும், உண்பதையும் குடிப்பதையும் நிறுத்தி கொள்ளுங்கள் என்பதாக அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. எனவே உண்பது குடிப்பது போன்றவை என்னது, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள், நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள். உண்பது குடிப்பது என்ன விளங்கப்படுத்தணுமா? அவசியமில்லை, அது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அதே போல உடலுறவிலிருந்து தவிர்த்து கொள்ளுதல், மனைவியுடன் உடலுறவு கொள்வதை விட்டும் தவிர்த்து கொள்ளுதல். அதே போல வேண்டுமென்று இந்திரியத்தை வெளியாக்குவதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும், அதுவும் நோன்பை முறிக்கக்கூடிய காரியம். வேண்டுமென்று இந்திரியத்தை வெளியாக்குதல், அதே போல வாந்தி எடுத்தல், வேண்டுமென்று வாந்தி எடுத்தல், இவைகளும் நோன்பை முறித்துவிடக்கூடியது. அதே போல இரத்தம் குத்தி எடுத்தல் அல்லது இரத்தம் தானம் செய்தல், இது போன்றவை. அதே போன்று பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படுதல், பெண்களுக்கு மாதவிடாய் அல்லது நிஃபாஸ் போன்ற தொடக்குகள் ஏற்படுவது மனிதர் நோன்பை முறிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதில் முக்கியமான விடயம் உடலுறவு கொள்வது நோன்பை முறிக்கக்கூடிய காரியம் என்று நாம் சொன்னோம். இப்பொழுது பலவிதமான நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்களை சொன்னோம். ஆனால் இந்த உடலுறவு கொள்வதை பொறுத்தவரையிலே அதற்கு ஸ்பெஷல் சட்டம் இருக்கிறது. ஏனைய நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களுக்குரிய சட்டம் அல்ல அந்த உடலுறவை பொறுத்தவரை உள்ள சட்டம். அந்த நோன்பை முறிக்கக்கூடிய நோன்பை ஒருவர் இந்த உடலுறவின் மூலமாக முறித்து விடுவார் என்று சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும், கஃபாரா கொடுக்க வேண்டும். அவர் கஃபாரா கொடுக்க வேண்டும். அது என்ன கஃபாரா கொடுக்க வேண்டும், அதற்கான மாற்றீடு செய்ய வேண்டும். என்ன மாற்றீடு? ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும், அல்லது என்ன செய்ய வேண்டும், 2 மாதங்கள் தொடர்ந்து நோம்பு பிடிக்கணும், 2 மாதங்கள் தொடர்ந்து நோம்பு பிடிக்க வேண்டும், அல்லது 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். எனவே இந்த அளவுக்கு மிக பாரதூரமான ஒரு நோன்பை முடிக்கக்கூடிய காரியம்தான் இந்த உடலுறவு என்பது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நோன்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் யத்ருக்கு தஆமஹு, அவனுடைய உணவை அவன் விட்டு விடுகிறான், அவனுடைய குடிபானத்தை விட்டு விடுகிறான். அதே போன்று வஷஹவத்தஹு, அவனுடைய இச்சையையும் அவன் விலகிக் கொள்கிறான், இச்சையை விட்டும் விலகிக் கொள்கிறான். எனவே இச்சையின் அடிப்படையில் வரக்கூடிய அனைத்து காரியங்களும் என்னது, நோன்பை முறித்து விடும். அதனால்தான் நாம் இந்திரியத்தை வேண்டுமென்று வெளியாக்குவது, அது எந்த வழியின் மூலமாக வெளியாக்கினாலும் சரி, எந்த வழியின் மூலமாக, ஒரு பார்வையின் மூலமாக, இச்சையை தூண்டக்கூடிய காரியங்களை படிப்பதன் மூலமாக, வாசிப்பதன் மூலமாக, எந்த வகையில் அது உருவாகினாலும் அது நோன்பை முறிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்.